கண்ணியம் பொருந்தி அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான ஒரு நாளில் புனிதமான ஒரு ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி காத்திருக்கிற இந்த வேளையில் உலகெல்லாம் இருக்கிற எல்லா நாடுகளிலிருந்தும் ஹாஜிகள் தங்களுடைய ஹஜ்ஜுக்கு பயணத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிற நிலையில் பலர்களும் அங்கே போய் இறங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஹஜ்ஜினுடைய சட்டங்கள் குறித்து மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை இந்த வாரத்தின் செய்தியாக நாம் சொல்வதற்கும் கேட்பதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை வழங்கிடுவானாக. அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமது இந்தியாவிலிருந்து மட்டும் இந்த ஆண்டு இஸ்லாமியர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை நபர்கள் என்பதை புள்ளி விபரத்தை பார்க்கிற பொழுது ஏறத்தாழ 1.25 லட்சம் நபர்கள் 1,75,000 நபர்கள் வரை ஹஜ்ஜுக்காக வேண்டி அப்ளை செய்து பலர்களும் புறப்பட்டு விட்டார்கள். ஏறத்தாழ அதில் 25,000க்கும் மேற்பட்டவர்கள் தனியார் ஹஜ்ஜு சர்வீஸின் மூலம் அவர்கள் தங்களுடைய பயணத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மார்க்கம் இது குறித்து என்ன சொல்கிறது என்பத செய்தியை நாம் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் இப்படி தெளிவாக சொல்வான், வலில்லாஹி அலம் நாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா என்று வருகிற இந்த வசனத்தில் ஹஜ்ஜு யாருக்கு கடமை, எந்த நிலைமையில் கடமை, யார் என்பது குறித்து அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுவான். போய்விட்டு அவர்கள் திரும்பி வருகிற வரை தன் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து முடித்தவர்கள் ஹஜ்ஜினுடைய பொறுப்புக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, இந்த ஹஜ்ஜுக்கு தயாராகக்கூடியவர்களுக்கு முன்னால் நாம் ஒரு செய்தியை யோசித்து பார்க்க வேண்டும். சிறு பிராயம் தொடுத்து சின்னஞ்சிறு வயதிலிருந்து ஒவ்வொரு தடவையும் நம்முடைய நெஞ்சங்களில் ஊட்டப்பட்டிருக்கிற வாசகம் கிபிலாவை முன்னோக்கி, கிபிலாவை முன்னோக்கி என்று வாழ்க்கையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் நியத்து செய்கிற பொழுது கிபிலாவை முன்னோக்கி என்றே சொல்லி பழகி இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு கால்நடை பிராணிகளை அறுப்பதாக இருந்தாலும் குர்பானி கொடுப்பதாக இருந்தாலும் கிபிலாவை முன்னோக்கித்தான் நாம் அந்த குர்பானிகளை அறுத்து பலியிட தயாராகிறோம். அதே போல ஒரு கபரில் ஒரு மையத்தை வைக்கிற பொழுது கூட அந்த முகம் எப்படி கிபிலாவை பார்த்த நிலைமையில் இருக்க வேண்டும் என்று கிபிலாவை பார்த்து முகங்களை நாம் வைக்கிறோம். ஒரு நல்ல காரியங்கள் வீடுகளில் நடக்கிற பொழுது துஆ செய்கிற பொழுது நாம் எப்படி துஆ செய்கிறோம்? கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்தவர்களாக எல்லா நேரங்களிலும் கிபிலா கிபிலா என்று சொல்லி பழக்கப்பட்டு போன நாம், கிபிலா கிபிலா என்று அதில் நின்று பழகி போன நாம் அந்த கிபிலாவுக்கு நேரடியாக போய் நிற்கிற பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் எப்படி இருக்கும் என்கிற உணர்வை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, அந்த கிபிலா மக்கா இருக்கிற அந்த காபா இருக்கிறல்லவா, அந்த காபாவில் போய் நிற்பவர்களுக்கு கிபிலா கிடையாது. ஏன்? அதுவே கிபிலா. 4 திசைகளிலிருந்து காபாவை முன்னோக்கி யாரெல்லாம் எப்படி இருந்தாலும் அவர்கள் காபா தான் அவர்களுக்கு கிபிலா. காலமெல்லாம் இந்த கிபிலாவை சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அந்த ஹஜ்ஜுக்கு புறப்படுகிற ஹாஜிகள் இது விஷயத்தில் நிறைய பேர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? பணம் இருப்பவர்கள் செல்கிறார்கள், வசதி படைத்தவர்கள் செல்கிறார்கள். பணத்தை வைத்தோ அல்லது பொருளாதாரத்தை வைத்தோ பதவிகளை வைத்தோ ஹஜ்ஜை தீர்மானிப்பது அல்ல. ஹஜ்ஜை தீர்மானிப்பது என்பது இறைவனின் நாட்டம். இறைவனின் விசேஷமான அந்த அருள் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களெல்லாம் அந்த புனிதம் நிறைந்த இடத்துக்கு செல்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை நல்கிவிட்டான். நம்மில் யாரெல்லாம் செய்து முடித்து விட்டோமோ அவர்கள் பாக்கியசாலிகள். யாரெல்லாம் முடிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய காரியங்களை விரைவுபடுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும்.
பணம் இருப்பவர்களெல்லாம் சென்று விடுகிறாள் என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் வரலாறுகள் நமக்கு சில செய்திகளை சொல்லுகிறது. பழங்காலத்தில் வாழ்ந்த முகலாய மன்னர்கள், இஸ்லாமிய அரசர்கள், மிகப்பெரிய வலியுல்லா என்று போற்றப்பட்ட அவுரங்கசீப் போன்றவர்கள், இன்னும் நிறைய பேர்கள், ஹைதராபாத் நிஜாமுத்தீன் போன்றவர்கள் இந்த வருடம் செய்யலாம், அடுத்த ஆண்டு செய்யலாம் என்று காலங்களை கடத்தியவர்கள் எத்தனை பேர்கள் உலகத்தில் உண்டு. கடைசி காலத்தில் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் அந்த ஹஜ்ஜை முடித்து விட்டால் என்று பார்த்தால் பலர்களின் வாழ்வை தங்களுடைய ஹஜ்ஜை முடிக்காமலேயே மரணித்து விட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருமே நினைத்து பார்க்காத எத்தனையோ பேர்கள் நாமெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்வோம் என்று நினைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் ஹஜ்ஜில் போய் இருப்பார்கள். வசதியே இல்லாதவங்க, அன்றாட பிழைப்புக்கே வழி இல்லாதவர்கள், தங்களுடைய குடும்பங்களை கரை சேர்ப்பதே சிரமம், தங்களுடைய பிள்ளைகளை கட்டி கொடுப்பதே சிரமம் என்று இருக்கிற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்குள் எத்தனையோ பேர்கள் அந்த புனிதம் நிறைந்த இடத்துக்கு செல்கிறார் என்று சொன்னால் அவர்கள் ஆச்சரியப்படுகிறோம். இவர்கள் எப்படி ஹஜ்ஜுக்கு சென்றார்கள்? அல்லாஹுவின் நாட்டம் என்று சொல்ல வேண்டும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் ஒரு அழகான செய்தியை பதிவு செய்வார்கள். அல் ஈமானு மஷ்கூகுன், அல் ஈமானு மஷ்கூகுன் லிமன் லா யாஷிகு அல் ஹஜ்ஜ. ஹஜ் விஷயத்தில் சொல்கிறார்கள், ஒருத்தனுக்கு ஹஜ்ஜுடைய ஆசையே வராமல் இருந்தார். காபாவை பற்றி பேசும்போது, மதீனாவை பற்றி பேசுகிற பொழுது, ஹஜ்ஜுடைய ஃபலாயில்கள் சிறப்புகளை பேசுகிற பொழுது அதன் மீது ஒருவனுக்கு இஷ்கு வரவில்லை என்று சொன்னால், அதன் மீது அன்பு, அதன் மீது ஒரு பிரியம் ஒரு மனிதனுக்கு ஏற்படாவிட்டால் இமாம் கஸ்ஸாலி சொல்லுகிறார்கள் அவருடைய ஈமான் சந்தேகத்துக்குரியது என்று சொன்னார்கள். அதற்குரியவர்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டிய இன்னொரு சின்ன செய்தி தெரியுமா? சிறு வயதிலிருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பல விஷயங்களில் ஒன்று, இஸ்லாத்தின் கடமைகள் 5 என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிற நாம அதில் இஸ்லாத்தின் கடமைகளில் 5வதாக ஹஜ் இடம் பெறுவதால் பலர்களும் இதை தவறாக நினைக்கிறார்கள். எப்படி தெரியுமா? காலம் போன கடைசிகளில் எல்லா முடிகளும் நரைத்து விட்ட வெள்ளை முடிகளாகி போனதுக்கு பிறகு, நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் கரை சேர்த்து முடித்ததற்கு பிறகு, அல்லது நம்முடைய வீடுகள் கட்டி முடித்ததற்கு பிறகு, நம்முடைய குடும்பத்தில் அனைவர்களுக்கும் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து முடித்ததற்கு பிறகு ஹஜ்ஜுக்கு போனால் போதும் என்று நினைத்து காலங்களை தள்ளி போடுபவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். கடைசி காலம் வரை இப்படி இருக்கும் என்று சொல்ல முடியும். இன்றைக்கு பலர்களும் எப்படி இதைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டா கொஞ்ச காலம் கழிச்சு நம்ம எந்த பாவத்தையும் செய்ய முடியாது. அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போய் வந்ததுக்கு பிறகு ஒரு காரியத்தை செய்துவிட்டால் ஊரெல்லாம் இப்படி பேசுவார், ஹாஜியார் இந்த ஹராமை செஞ்சிட்டார், ஹாஜியார் வட்டி வாங்கிட்டார், ஹாஜியார் வட்டிக்கு கடன் கொடுக்கிறார் என்றெல்லாம் உலகத்தில் எல்லா மக்களும் தவறாக விமர்சிப்பார்கள் என்று பலர்களும் ஹஜ்ஜுடைய காரியங்களை தள்ளி போடுகிறார்கள், தாமதப்படுத்துகிறார்கள். அதே போன்று நினைப்பது தெரியுமா? கடைசி காலம் வரை சீனியாரிட்டி ஜூனியாரிட்டி என்கிற அடிப்படையில் என்ன நினைக்கிறார்கள்? நம்முடைய குடும்பத்தில் அத்தா செய்யல, நம்முடைய குடும்பத்தில் அம்மா செய்யல, நமக்கு முன்னால் பிறந்த அண்ணன்மார்கள் செய்யல, அல்ல அவர்கள் கடமையை முடிக்கட்டும் என்று பலர்களும் இந்த ஹஜ்ஜுடைய காரியங்களை கடைசி காலம் வரை பிற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய தவறு என்பது மாத்திரமல்ல, அருமைக்குரியவர்களே, நாம் சில விஷயங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரூஹை வாங்குகிற, ரூஹை கைப்பற்றுகிற மலக்குல் மௌத் யாரிடத்திலும் சீனியாரிட்டி பார்த்தோ அல்லது வயது குறைவு என்றோ காலங்களை கடத்தி கொண்டு ரூஹை பிடிப்பதல்ல. ஏன்? குடும்பத்தில் இறந்த எத்தனையோ பேர்கள் நம்மை விட சிறியவர்களாக இருக்கக்கூடிய தம்பிமார்கள் அல்லது தங்கைமார்கள் அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறியவர்கள்லாம் போய்விடுவார்கள். கடைசி காலத்தில் பெரியவர்கள் செல்வார்கள். இதையெல்லாம் உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் 70 வயது 80 வரை வாழுவோம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் ஹஜ்ஜுடைய காரியத்தை பிற்படுத்துவதில் யோசிக்க வேண்டும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் காலத்து, இமாமுடைய காலத்துக்கெல்லாம் முன்னால் வாழ்ந்தவங்க திரு சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இமாம் ஷாஃபி போன்றவர்களுக்கெல்லாம் முன்னால் இருந்தவர் மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய ஆன்மீகவாதி என்று கூட சொல்லலாம். அந்த சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 90 வயது வரை தள்ளாடுகிற பருவம் வரை ஹஜ்ஜு செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய காலம் போன கடைசியில் அவங்க செஞ்ச ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? 90 வயசில்
நாடி நரம்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, நடக்கிறதே சிரமம். அப்படிப்பட்ட நிலைமையில் கூட ஹஜ்ஜில் என்ன செய்கிறார்கள்? தவாஃப் விதா என்று ஒன்று இருக்கும். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நாம் அத்தனை பேர் செஞ்சுருக்கிறோம். காபாவை பார்த்து கொண்டு மக்காவை விட்டு பெறுகிற பொழுது ரிவேஸில் துவா செஞ்சுக்கிட்டே வருவோம். என்ன துவா? யா அல்லாஹ், இந்த காபாவை பார்ப்பதை கடைசியாக மட்டும் எனக்கு ஆக்கிவிடாதே என்கிற துவாவை அழுகையோடு, சுருங்க சொல்லப்போனால் பயணம் சொல்லுவதற்கு டாட்டா சொல்கிற மாதிரி, போயிட்டு வர்றேன்னு சொல்கிற மாதிரி பின்னோக்கியே ரிவேஸில் நடந்து கொண்டே கொஞ்சம் தூரம் வந்து அழுது கொண்டே காபாவை விட்டு பிரிவோம். அந்த அடிப்படையில் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடைசி காலத்தில் அந்த ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் அந்த தவாப விதா இப்படிக்கு துவா செய்கிற பொழுது பக்கத்தில் இருந்த ஒரு இளைஞர் கேட்டார், ஏங்க பெரியவரே, உங்களுக்கு இவ்வளவு வயசாயிருச்சு, இந்த காலகட்டத்தில் கடைசியாக ஆக்கிறாத என்று நீங்கள் கேட்குறீங்களே என்று சொன்ன பொழுது அந்த அருகில் இருந்த அந்த இளைஞருக்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நானும் உன்ன மாதிரி வயசாக இருக்கிறேன், சிறு வயதாக இளமை வயதில் இருக்கிற பொழுது எனக்கு அருகாமல் இப்படி ஒரு துவா செய்த போது எனக்கு நீங்கள் சொன்னதை போன்று அவரும் சொன்னார். நானும் அவருக்கு என்ன கேட்டது தெரியுமா? இந்த வயசான காலத்தில் நீங்களே இன்றைக்கோ நாளைக்கோ என்றிருக்கிற நிலைமையில் எனக்கு கடைசியாக ஆக்கிவிடாது என்று கேட்ட பொழுது அந்த இளைஞர் எனக்கு சொன்ன வார்த்தை இப்பொழுது சொல்கிறேன். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அதன் பிறகு அல்லாஹ் எனக்கு பல தடவை ஹஜ்ஜு செய்கிற நசீபை கொடுத்தான், அந்த நசீபை தான் இன்று நான் பெற்றிருக்கிறேன் என்கிற செய்தியை சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, காபா மக்கா இருக்கின்ற அந்த காபா ஒரு சாதாரண இடம் அல்ல. ஒவன் தகலஹு கான ஆமினா, திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தெளிவுபடுத்தி சொல்வான், யார் அந்த நகரத்தில் நுழைந்து விடுகிறார்களோ அச்சமற்றவர்களாக ஆகிவிடுவார்கள், எந்த பயமும் இல்லாமல் ஒரு நிம்மதியை பெற்றவர்களாக ஆகிவிடுகிறார். அந்த நகரத்துக்குள்ளே நுழையக்கூடிய நிறைய மக்களை பார்க்கலாம், நாமெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம் இல்லையா? நிறைய ஹாஜிமார்கள் உம்ராவுக்கு பல தடவை செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு பல தடவை செல்லக்கூடியவங்க சுபாவம். ஒரு வருஷத்தில் ஏறத்தாழ ஒரு 1.25 லட்சம் ஹாஜிகள் இந்தியாவிலிருந்து மட்டுமே செல்கிறான்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலிருந்தும் கணக்கிட்டு பார்த்தால் ஏறத்தாழ ஒரு 25 லட்சம் மக்கள். 25 லட்சம் மக்கள் என்பது 1/4 கோடி மக்கள் அத்தனை பேர்களும் சங்கமிக்கிற மிகப்பெரிய நகரம், சிட்டி கிடையாது. அது ஒரு சாதாரண ஒரு குக்கிராமம், ஒரு சின்ன கிராமம். ஆனால் அந்த கிராமத்துக்குள்ள இத்தனை லட்சம் மக்களை எப்படி அவர்கள் அந்த நகரம் உள்வாங்குகிறது என்று தெரியவில்லை. அல்லாஹுவுடைய அற்புதங்களில் மிகப்பெரிய அற்புதம் என்றுதான் இவைகளை நாம் சொல்ல வேண்டும். ஒரு ஊரில், ஒரு நகரத்தில், ஒரு மிகப்பெரிய சிட்டியில் 1 லட்சம் மக்கள் அல்ல 2 லட்சம் மக்கள் கூடுகிற ஒரு மாநாடு நடத்துவதாக இருந்தால் எத்தனை மாதங்களுக்கு முன்னால் திட்டமிடுகிறார்கள்? அந்த மாநாடு நடக்கிற சில நாட்களுக்கு முன்போ அல்லது அந்த நாட்களிலோ எல்லா பாதைகளும் அடைக்கப்பட்டுவிடும். அந்த மாநாடு முடிந்த வரையும் அந்த ஊரில் இருக்கிற அத்தனை மக்களும் சிரமப்படுவதையும் பார்க்கிறோம். 1 லட்சம் மக்கள் சேருகிற ஒரு ஊருக்கே இந்த நிலை என்று சொன்னால் அது மிகப்பெரிய சிட்டிகளில் மிகப்பெரிய மைதானத்தில் இந்த ஏற்பாடு நடக்கும். ஆனால் ஒரு மக்கா என்பது ஒரு குக்கிராமம். நபிகள் நாயகம் பிறந்த அந்த குக்கிராமத்திலே அந்த காபா இருக்கிற ஒரு சிற்றூரில் 25 லட்சம் மக்கள் எப்படி சேருகிறாள் என்றால் அல்லாஹ்வுடைய அற்புதம் என்று தான் சொல்ல வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, காபாவில் மத்தாஃபு தவாஃபு செய்யக்கூடிய பகுதி, அந்த மத்தாஃபுடைய சரௌண்டிங், அந்த கிரவுண்டு மட்டும் பார்த்தா பெரிய அளவில் கிடையாது. ஆனால் ஹஜ்ஜை முடித்து ஆஜிகள் அத்தனை பேர்களும் கடைசி அந்த தவாஃபு செய்ய போவாங்கல்லவா, அந்த நேரத்தில் அந்த 20 லட்சம் மக்களும் அந்த ஒன்று சேருகிற இடம் பொழுது உள்ளுக்குள் நுழைய அத்தனை பேர்களையும் உள்வாங்குகிறது. இது அல்லாஹ்வின் மிகப்பெரிய அத்தாட்சி. அது மாத்திரமல்ல அருமைக்குரியவர்களே, அங்கே சென்று நுழையக்கூடிய அத்தனை பேர்கள் உள்வாங்குகிற இடத்தில் இவர்களை கட்டுப்படுத்துகிற ஒரு காவல்துறை, ஒரு மிகப்பெரிய ஆயுதங்களை கொண்டு இல்லை, ஒரு தடி கூட, ஒரு லட்சத்தி கூட, ஒரு குச்சி கூட இல்லாமல் சாதாரண சில போலீஸ்கள் மட்டும்தான் அங்கே நிற்பார்கள். ஆனால் எத்தனை லட்சம் அவர்கள் வாயிலிருந்து அது கெட்ட வார்த்தையை பேசாத காவல்துறை என்று சொல்லலாம். அது ஒரு கையில் ஒரு குச்சி இல்லை. அதே மாதிரி கெட்ட வார்த்தையை பேசுகிற கோபப்படுகிற போலீஸையும் பார்க்க முடியாது. அந்த சரௌண்டிங்கில் அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஒரே வார்த்தை, ஹாஜி ஹாஜி, ஒரே வார்த்தை. அதுதான்
சஃப்புகள் அணிவகுத்து நிற்கிற பொழுது 25 லட்சம் மக்களையும் உள்வாங்கிக் கொள்கிற அந்த மத்தாப்பினுடைய பகுதி எல்லாரையும் உள்வருகிற பொழுது யாருக்கும் இடம் இல்லாமல் வெளியே அனுப்புறது கிடையாது. எல்லாம் இறங்க எல்லோருக்கும் இடம் கிடைத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ் தத்துவ ஞானி சொல்லுகிறார், அந்த காபாவுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் ஒரு சாதாரண தாயினுடைய கருவறையை சொல்லலாம் என்கிறான். தாயினுடைய கருவறைக்குலாம் ஆரம்பத்தில் அந்த விந்து துளிகள் சில நாட்கள் இரத்த கட்டிகளாக, அதை போன்று சதை கட்டிகளாக ஒரு சின்னதாக உருவெடுத்து ஒரு தாயின் கருவறையில் இருக்கிறது. 2 மாதம், 3 மாதம், 5 மாதம், இப்படி மாதங்கள் அதிகமாக அப்படியே அந்த குழந்தை பெரிதாகி கொண்டே இருக்கு. ஒரு குழந்தை பெரிதாகி வெளியே வர்ற பக்குவத்துக்கு வருகிற பொழுது ஒரு தாயுடைய கற்பப்பை, சிறிய கற்பப்பை, ஆனால் அத்தனையும் உள்வாங்குகிற ஒரு இடம் இந்த தாயின் கருவறை எப்படி, அதே போல முஹத்திஸ்கள் தத்துவ ஞானிகள் சொல்கிறார்கள், மத்தாஃபினுடைய பகுதிகளில் உலகத்திலிருந்து திரண்டு வருகிற 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அத்தனை பேர்களையும் உள்வாங்குகிற இடம் என்று சொன்னால் அது மத்தாஃப் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு மாநாடு நடத்தக்கூடிய ஒரு சிட்டிகளிலோ ஒரு நகரங்களிலோ அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு போலீஸ்கள் நியமிக்கப்பட்டால் எத்தனை ஆயுதம், என்ன ஆர்ப்பாட்டம், யாராவது குறுக்கே வந்து விட்டால், டிராஃபிக் ரூல்ஸை மீறிவிட்டால் அவர்களின் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, கெட்ட வார்த்தை ஒன்றல்ல, 5ஆங்கலி மாவிலிருந்து தொடங்குவாங்க. ஆனால் அங்கே கட்டுப்படுத்துகிற மக்கள், அந்த போலீஸ்கள், அவர்கள் கெட்ட வார்த்தை கூட வர்றதில்லை. எவ்வளவு பொறுமையோடு, எவ்வளவு அழகாக, நேர்த்தியாக அங்கே நியமிக்கப்பட்டிருக்க இடங்களை பார்க்க பொழுது அல்லாஹுவின் மிகப்பெரிய அத்தாட்சி, அற்புதம் என்று தான் சொல்லுவேன். அந்த இடத்தில் நம்முடைய அறிவுக்கெல்லாம் வேலை கிடையாது. அல்லாஹ் சொன்னான், ரசூல் சொன்னார்கள், நாங்கள் செய்கிறோம் என்பது மாத்திரம்தான் ஹாஜிகளுடைய வேலை. அப்படி என்ன, ஒரு கோயிலை சுற்றி வருவதை போல அல்லது ஒரு சிலையை சுற்றி வருவதை போல சிலை வணக்கம் என்று மனிதனுடைய அறிவு யோசிக்க தொடங்கும். ஒரு சாதாரண கல்லு தானே, காபாவை இத்தனை பேரை சுற்றி வருகிறாளே, இதில் என்ன இருக்கிறது? அறிவுக்கு வேலை இல்லை. ஏன் இப்படி செய்றீங்க? ஒரே வார்த்தை, சஹாபாக்கள் சொல்ல, அல்லாஹ் சொன்னான், ரசூல் சொன்னார்கள், நாங்கள் தவாப் செய்கிறோம். ஒரு சஃபா மருவா அன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஹாஜரா அம்மையார் ஓடினார்கள், தண்ணீருக்காக ஓடினார்கள். இன்றைக்கு ஓடுகிற கூட்டம் தண்ணீரை கைகளிலே, பாட்டிலே ஜம்சம் நீரை வைத்து கொண்டு ஓடுகிறோம். அவங்க ஓடினாங்க, தண்ணீரை தேடி ஓடினாங்க, துவா செஞ்சாங்க. நீங்கள் ஏன் ஓடுகிறீர்கள்? அல்லாஹ் சொன்னான், ரசூல் சொன்னார்கள், எனவே நாங்கள் தொங்கோட்டம் ஓடுகிறோம். அறிவுக்கு வேலை இல்லை. ஒரு சாதாரண ஹஜருல் அஸ்வத் கல், அதற்கு போய் முத்தம் கொடுக்கிறீர்களே, அது என்ன? ஏன் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ஹஜருல் அஸ்வத் இன்னக ஹஜருன் அஸ்வதுன் லா ததுர்ரு வலா தன்பு. ஒரே நீ வெறும் கல்லு தான், சாதாரண கல்லு. அது உன்னால் எனக்கு எந்த இடைஞ்சலும் செய்ய முடியாது, உன்னால் எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் நான் ஏன் முத்தம் கொடுக்கிறேன் தெரியுமா? நபிகள் நாயகம் முத்தம் கொடுத்ததால் நான் முத்தம் கொடுக்கிறேன். அறிவுக்கு வேலை இல்லை. அல்லாஹ் சொன்னான், ரசூல் சொன்னார்கள், எனவே ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு முத்தம் கொடுக்கிறோம். அந்த இடத்துல எதுக்கு வேலை? ஏன் ஓடுறோம்? ஒரு இடத்துல மார்க்கம் என்ன, தொழுகை ஜமாத்து நடக்கிற பொழுது வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் வேகமாக ஓடி வராது, நிதானித்து வா என்று சொல்லுகிற இடம். அந்த இடத்தில் மார்க்கம் என்ன சொல்லுகிறது? ஓடி வா. இந்த இடத்தில் குறிப்பிட்ட மைலைன் அகலரை என்கிற பகுதியில் ஓடச் சொல்லுகிறது. ஏன் ஓடுகிறோம் தெரியவில்லை. நம்முடைய அறிவுக்கு வேலை இல்லை, அல்லாஹ் சொன்னதால் செய்கிறோம். சுருங்க கூறின் ஹாஜிகள் அத்தனை பேரும் தங்களுடைய அறிவுகளை எல்லாம் அடக்க வைத்து எல்லாவற்றையும், குடும்பம், ஊடு, உறவு, சொந்தம் எல்லாத்தையும் எறிந்துவிட்டு அல்லாஹ் மாத்திரமே எனக்கு லட்சியம் என்று புறப்படுகிறார்கள் இந்த ஹாஜிகள். ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போய் இறங்கியிருக்காங்க, இன்னும் சென்று கொண்டே இருக்கிறார்கள். கடைசி விமானம் போய் முடிகிற வரைக்கும் ஹாஜிகள் குறித்து, ஹஜ்ஜு குறித்து எல்லா இடங்களிலும் பாடங்களுக்காக, படிப்பினைகளாக பல செய்திகள் சொல்லப்படும். அவை வரலாற்றில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு அறிவு யோசிக்குது, என்ன தெரியுமா? அரஃபாவுடைய ஹஜ்ஜு என்பது முக்கியமான சில நாட்கள். ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஷவ்வால், துல் கஅதா, துல் ஹஜ்ஜு, 2.5 மாதம், 2 மாதம் ப்ளஸ் 10 நாள் என்று சொல்லலாம், 12 நாட்கள் வரை. இவ்வளவுதான் ஹஜ்ஜுடைய நாட்கள் என்பது. என்ன? பிறை 8 அரஃபாவுடைய நாள் 9 தொடங்கி 5 நாட்கள் மாத்திரமே ஹஜ்ஜு. 3 நாள் மினாவில் போயிடும்.
2 நாட்கள் மினா, அரஃபா, முஸ்தலிஃபா என்று அந்த இடத்திலே செய்கிற முக்கியமான ஒரு அமலை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். யோசித்தால் நம்முடைய அறிவு பிரமித்து போய் நிற்கிறது. இது எப்படி சாத்தியம் என்று. 1/4 கோடி மக்களும் 25 லட்சம் மக்களும் அரஃபாவுடைய பெருவெளியில், அதுவும் சூரியன் நடு உச்சிக்கு வந்ததிலிருந்து ஏறத்தாழ ஒரு 11:30 தொடங்கினால் மாலை மகரிபுடைய நேரம் வரை அத்தனை ஹாஜிகளும் 2 ஆடை ஒரு மையத்தை போல அங்கே அத்தனை பேர்களும் காட்சி தருவார். என்ன தெரியுமா, ஒரு ஆண் மையத்துக்கு 3 ஆடைகள் கஃனிடப்படும், பெண்ணுக்கு 5 ஆடைகள் அணிவிக்கப்படும் இல்லையா. அது கஃன் துணியருடைய ஆதாபுகளை போல, ஒழுக்கங்களை போல ஒரு ஹாஜி 2 ஆடை, கீழே ஒரு ஆடை மேலே ஒரு ஆடை, 2 ஆடைகளை கொண்டு தலை திறந்த நிலைமையில் அந்த உச்சி வெயில் பிளக்குகிற அந்த நேரத்தில் எல்லா ஹாஜிகளும் அல்லாஹு அல்லாஹு என்று லப்பைக் என்கிற தல்பியாவெல்லாம் கஅபாவை பார்க்கிற வரை சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த ஹாஜிகள் வெறும் துஆ மாத்திரமே செய்ய வேண்டும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஏன் இமாம் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் சொல்வார்கள், உலகத்தில் துரதிர்ஷ்டமான மனிதன் யார் தெரியுமா, அரஃபா அன்னைக்கு அரஃபாவுடைய பெருவெளியில் ஒரு ஹாஜி, நாம் எத்தனை பாவத்தை செஞ்சுருக்கோம், நாம் செய்யாத பாவமா, நம்முடைய பாவத்தையால் அல்லாஹ் மன்னிப்பானா என்று ஒரு மனிதன் நினைத்தால் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பாவி இவன்தான் என்று சொல்லுகிறார்கள் இமாம் கஸ்ஸாலி அவர்களும் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த இடத்தில் ஹாஜி கேட்குற எல்லாமே கிடைக்கக்கூடிய இடம். அந்த ஹாஜிகள் அங்கே முடிச்சுட்டு வர்றாங்கள்ல, மகரிபுடைய பாங்குக்கு பிறகு தொழுக வேண்டாம் என்று மார்க்கம் பாங்கு சொல்லியாச்சு, மகரிப் வக்து வந்துருச்சு, அறிவுக்கு வேலை இல்லை. நம்முடைய நாட்டில் உலகம் முழுக்க வக்து வந்தால் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அந்த நேரத்தில் தொழுகை நிறைவேற்றும். ஆனால் அந்த இடத்தில் மார்க்கம் சொல்கிறது, ஆஜிகளே தொழுகாதீங்க. ஏன், உங்களுக்கு தொழுகைங்க மினாவில் அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு சென்று மகரிபையும் இஷாவையும் ஒன்றாக சேர்த்து தொழுக வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அந்த இடத்தில் இரவில் நடக்கிற ஒரு செயல் அற்புதமான ஒரு செயல். ஏறத்தாழ எல்லா ஹாஜிகளும் அன்றைக்கு இரவில் மினாவுடைய கூடாரத்தில் டென்ட் இருந்துச்சு, கூடாரம் இருந்துச்சு, அரஃபாவில் கூடாரம் இருந்துச்சு. ஆனால் அந்த முஸ்தலிஃபாவுக்கு வந்து விட்டால் எதுவுமே இருக்கா, வெறும் நடு ரோட்டில், தார் ரோட்டில் அல்லது மண்ணுக்கல் இருக்கிற இடத்துல ஒரு விரிப்பு விரிச்சா அப்படி நாம் உட்காந்து அன்று இரவு அங்கு தூங்குவது வேலை. 70 ஹாஜிகள், 70 கல்லுகளை ஒவ்வொரு ஹாஜியும் பொறுக்க வேண்டும். சொல்ல வருகிற செய்தி தெரியுமா, ஒரு ஹாஜிக்கு தேவைப்படுகிற பொடி கற்கள், அந்த பொடி கற்கள் எப்படி தெரியுமா, அந்த களிமா விரலுக்கும் கட்டை விரலுக்கும் மத்தியில் பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன சைஸ் அளவு கல். ஒரு ஹாஜிக்கு 70 கல்லுன்னு சொன்னால் நம்ம இந்தியாவிலிருந்து போகக்கூடிய ஹாஜிகள் 1.25 லட்சம் ஹாஜி. நான் கேட்குறேன், உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலிருந்தும் ஹாஜிகள் புறப்பட்டு வருகிற பொழுது அந்த 25 லட்சம் மக்களுக்கும் 70 கல்லை பெருக்கி பார்த்தால் 15 கோடியை தாண்டுகிறது. அத்தனை கல் எங்கிருந்து வருகிறது? சாதாரண ஒரு இடத்துல ஒரு ரோடு போடுவதாக இருந்தால் ஜல்லி கொட்டப்படும். 1 வாரத்துக்கு முன்னால் 2 வாரத்துக்கு முன்னால் ஜல்லி கொட்டுவார்கள், நிறைய கல் மலை மாதிரி குமிஞ்சிருக்கும். அந்த மாதிரியெல்லாம் சவுதி அரசாங்கம் ஹாஜிகள் இந்த நாட்டில் இந்தியாவிலேருந்து 1.25 வர்றாங்க, எல்லா நாட்டிலும் 25 லட்சம் ஹாஜிகள் வர்றாங்க, எல்லாத்துக்கும் கல் தேவை என்று டன் கணக்கில் லாரிகளிலோ டன்களிலோ கொண்டு இறக்கப்படுவதில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பாருங்கள், எந்த இடத்தில் கை வைத்தாலும் பொடி கற்கள் ஒவ்வொரு ஆஜிக்கும் 70 கல்லை பொறுக்குவாங்க. அந்த கல்லை பொறுக்கும்போது கூட ஆஜிகள் அங்கே காட்டுகிற வேகத்தை பார்க்கலாம். ஷைத்தானுக்கு கல்லெறி இருக்கிற இந்த கல்லை பொறுக்கிறோம். நிறைய பேர் சைஸு பெருசாக தொலைவாங்க, நான் ஷைத்தான் அடிக்க போகிறேன். ஆனால் வரும்போது ஏர்போர்ட்டில் இந்தியாவிலேருந்து இறங்கும் போதே ஷைத்தானை தான் வந்து இறங்குறாங்க. நிறைய ஆஜிகள் அப்படித்தான். ஷைத்தானியத்தை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக ஷைத்தானுக்கு கல்லெறிய போகிற இடத்தில் அவர்கள் செய்கிற சில செயல்கள் ஆச்சரியத்தை தரும். மார்க்கம் சொல்லி தந்த விதத்தில் அதை ஷைத்தானுக்கு கல்லறியும். அங்கே செருப்பு எல்லாம் தூக்கி வீசுறது, இங்கே கடைச்சதெல்லாம் எடுத்து அந்த அங்கே ஷைத்தானே கிடையாது, அறிவுக்கு வேலை இல்லை என்று சொல்ல வருகிறேன். நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானை விரட்டிய இடம் என்பதால் நாம் அந்த இடத்தில் கல் பொறுக்கி ஆஜி அந்த ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய அந்த செயலில் கூட நம்முடைய அறிவுக்கு அந்த இடத்துல வேலை. அல்லாஹ் சொன்னான், ரசூல் சொன்னார்கள், எனவே நாங்கள் செய்கிறோம்.
எல்லா இடத்துலையும் தண்ணியை உட்கார்ந்துட்டு தான் குடிக்கணும், தலைக்கு மறைச்சிட்டு தான் குடிக்கணும். ஆனால் ஜம்சம் தண்ணீரை குடிக்கிற போது அறிவுக்கு வேலை இல்லை, தலையில் எல்லாத்தையும் எடுத்துரு, நின்றுகிட்டு குடி, கிப்லாவை பார்த்து குடி. மா உ ஜம்சம் அலி மா ஷரிப அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த அறிவுக்கு அங்கே இடத்துல வேலை இல்லை. எந்த நோக்கத்தில் ஒரு ஹாஜி ஒரு மனிதன் ஜம்சம் தண்ணீரை குடிக்கிறானோ அவனுக்கு எல்லா ஷிஃபாவையும் தருகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு நாயகத்தின் வாக்கு ஒரு காலத்திலும் பொய்த்ததில்லை என்பது மாத்திரமல்ல, அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜை பொறுத்தவரை கடைசி காலம் வரைக்கும் இந்த கியாமத்து உலக அழிவு நாள் வரை ஹஜ்ஜுடைய அமல்கள் தொடர்கிற இந்த நேரத்தில் இன்னொரு செய்தி, அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி முதலில் சென்ற மனிதர்கள் யார் என்று சொன்னால் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை சொல்ல. எங்கிருந்து புறப்பட்டார்கள்? பழைய இந்தியா என்று சொல்லப்படுகிற இலங்கையிலிருந்து முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்கு போன வரலாறுகளை சொல்லும். அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்கு போனது மட்டுமல்ல, முதலில் காபாவை வலம் வந்தது, தவாஃப் வந்தது யார் என்று சொன்னால் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற வரலாற்று குறிப்புகளை சொல்வார்கள். அருமைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த ஹஜ்ஜினுடைய விஷயத்தில் அல்லாஹ் எல்லா காலத்திலேயும் அதனுடைய ஆர்வத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும், இஷ்கை நம்மிடத்தில் தர வேண்டும். பலர்களும் நினைப்பதுண்டு, அதை நினைச்சு கூட பார்க்காம அவங்களுடைய ஈமான் பலகீனம், ஈமான் விஷயத்தில் சந்தேகம் என்று இமாம் கஸாலி சொன்ன ஈமானை போன்று நம்முடைய ஈமான் ஆகிவிடாமல் முழுமையான முறையில் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நம்முடைய குடும்பத்தில் உண்டான அனைத்து பேர்களுக்கும் ஹஜ்ஜுடைய நசீபை பெற்ற மக்களா அல்லாஹ் நம் அனைத்து பேரும் ஆக்கி அருள வேண்டும். இந்த ஆண்டு உலகத்தின் எந்தெந்த நாடுகளில் இருந்தெல்லாம் யார் யார் ஹஜ்ஜுக்கு புனித பயணம் புறப்பட்டு சென்றார்களோ அத்தனை பேருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் மப்ரூராக ஆக்குவானாக. அல்லாஹ் அத்தகைய நல்ல நசீபை தருவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.